இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. இதிலிருந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்ட்டு ஜிஓ மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பினுடைய முக்கியத்துவம் என்னவா இருக்குது? ஏன்னா 2021 நடத்தப்பட வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 16 ஆண்டு கால காலதாமத்துக்கு பிறகாக கடந்த முறை காட்டிலும் 2027 நடத்தப்படுது. முக்கியத்துவம் என்ன சார்? சென்சஸ் ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம நடத்திட்டு இருந்தோம். சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடியே நம்ம பிளவுடன் அப்படின்ற ஒருத்தர் ஆங்கிலேயர் அவர் 1872 இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1981 உங்களுக்கு ரெகுலராக இந்த சென்சஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் இந்த தகவல் வரும்போது நம்ம பல்வேறு விஷயங்கள் எப்படிலாம் மாறி இருக்கும் அப்படிங்கிறது தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது நகர்ப்புறம் சார்ந்து எப்படி நகர்றோம், ஆண் பெண் விகிதம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் குடிநீர் வசதி எப்படி இருக்குது, என்னென்ன பொருட்கள் மக்கள் வச்சுருக்கிறாங்க, இதெல்லாம் வச்சு அவங்களோட வறுமை அளவுகோல் என்னவா இருக்குது, மக்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மேம்பட்டுருக்கு, இது எல்லாமே நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோமா, இல்லை அதில் ஏதாவது போதாமை இருக்கா, போதாமை இருந்தால் என்ன பண்ணி அதை சரி பண்ணலாம், இதுக்கான தகவல்கள் ரொம்ப முக்கியமாக. அரசுடைய கொள்கைகள் என்ன மாதிரி வகுக்கப்படுது, அது இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கா, சரியான முறையில் போயிருக்கா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே முக்கியமான ஒரு அளவுகோல். அப்போ இந்த வரிசையில் 2021 எடுத்திருக்கணும், 2020 இந்த வேலைகள் நடந்திருக்கணும். ஆனால் கோவிட் காலகட்டமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது தள்ளி போடப்பட்டுச்சு. இப்போது 2027 மார்ச் அந்த குறிப்பிட்ட தேதியை குறிப்பிட்டு இந்த குறிப்பிட்ட சென்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதில் இது எடுக்கப்பட்டு அதை ரிலீஸ் பண்ணப்படுறாங்க, இல்லைன்னா அரசு வச்சிருக்கு அப்படின்னா பொருளாதார ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அளவுகோல் எடுத்துகிட்டு போக முடியும், பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள் எந்த அளவுக்கு இதன் மூலமாக பயன்பெறுவார்கள்? பின்தங்கிய மனிதர்கள் பயன்படுவார்கள் அப்படிங்கிறத தாண்டி இது ஃபஸ்ட்டு நம்ம டேட்டாவாக இதை எடுக்கணும். உங்ககிட்ட டிவி இருக்கா, உங்ககிட்ட மொபைல் ஃபோன் இருக்கா, ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா, 2 வீலர் இருக்கா, 4 வீலர் இருக்கா, இது ஹவுஸ் லிஸ்டிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு குறிப்பிட்ட வீட்டுக்கும் போவாங்க, அந்த வீடு யார் பேரில் இருக்குது, சொந்த வீடா வாடகை வீடா, அந்த வீட்டோட கூரை எப்படி இருக்குது, அந்த வீட்டில் எந்த மாதிரியான உணவு தயாரிக்கிறதுக்கு எதை பயன்படுத்துகிறாங்க, கேஸை பயன்படுத்துகிறாங்க. இப்போ சமீபத்தில் இதையும் கூட சேர்த்துருக்குறாங்க. அதாவது நம்ம சில அப்பார்ட்மெண்ட்ஸில் கீழேருந்து டைரெக்டாக பைப் வழியாக கேஸஸை கொண்டு வரது இருக்குல்ல, அந்த மாதிரி வடிவங்கள் கூட இருக்கான்னு இப்போது கேட்டிருக்காங்க. முன்னாடிலாம் நீங்கள் ஒரு வெறும் நீங்கள் கேஸ் விறகடுப்பா இல்லை நீங்கள் கேஸ் சார்ந்து யூஸ் பண்ணுறீங்களான்ற கேள்விகள்லாம் தாண்டி இதுவும் சில மாதிரியான விஷயங்கள் மாறி இருக்கு. இது எல்லாமே உங்களோட வாழ்க்கை தரத்தை காட்டுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் ஒவ்வொரு குறிப்பிட்ட நிபுணர்கள் அவங்களோட தனிப்பட்ட கருத்து இருக்கும். ஆனால் ஓவராலாக அக்ராஸ் எல்லாத்துக்கும் டேட்டா இருக்குது. டாய்லெட்ஸ் உட்பட உங்கள் வீட்டில் டாய்லெட் இருக்கா, என்ன டைப் ஆஃப் டாய்லெட்ஸ் இருக்கும், இது உட்பட எல்லா விதமான தகவல்களும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது எந்த பேராமீட்டர் உங்களுக்கு அளவுகோலாக நீங்கள் வச்சுக்கணும்னு விரும்புகிறீங்களோ நிபுணர்கள் அதை பேஸ் பண்ணி அவங்களோட மொழியில் அவங்க வறுமையை தீர்மானிக்கிறதோ இல்லை எவ்வளோ மக்கள் இந்த குறிப்பிட்ட வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறாங்க கீழே இருக்கான்றதை தீர்மானிக்கிறதுக்கோ இது எல்லாமே பயன்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி HLO ஹவுஸ் லிஸ்டிங் ஆப்ரேஷன் ஒரு பக்கம், பாப்புலேஷன் எனாமரேஷன்னா அது என்ன? நம்ம 2 ப்ராசஸாக நடக்குதுங்க. ஒன்று இந்த ஹவுஸ் லிஸ்டிங் ஆப்ரேஷனுங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டேன். ரெண்டாவது ஃபேக்டர் என்னென்னா பாப்புலேஷன் எனுமரேஷன். இந்த குறிப்பிட்ட இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வீடுகளில் இருக்கிற அந்த நபர்கள் யாருன்னு முதல்ல நம்ம கேட்டு அறிஞ்சிடுவாங்க. அப்போ அந்த நபர்கள் என்ன மதத்தை பின்பற்றுறாங்க, என்ன சாதியில் இருக்கிறாங்க, அவங்களோட வயசு என்ன, அவங்க திருமணம் ஆயிடுச்சா, இந்த மாதிரி அந்த தனிப்பட்ட நபரோட இருக்கிற கேள்விகள் இருக்குல்ல. அவர் ஒருவேளை ஆண் பெண் இல்லாமல் 3ஆம் பாலினத்தராக இருந்தார்னா அப்படி அவங்களோட நேச்சர் என்ன, இந்த மாதிரியான பல்வேறு கேள்விகள் ஒரு தனிநபர் உட்பட்டு அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குல்ல. அதாவது நான் சொல்றது உள்ளூர இருக்க கேரக்டரிஸ்டிக்ஸ் தாண்டி அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட சில அடையாளங்கள் இருக்குல்ல, கலாச்சாரம் சார்ந்து அது நம்ம பாப்புலேஷன் எனுமரேஷனில் நம்ம தகவல்களாக சேமிக்கிறோம். இந்த பாப்புலேஷன் எனுமரேஷன் ஏன் முக்கியமாக இருக்குன்னா இப்போ சமீபத்தில் சாதி சார்ந்த இந்த தகவலும் திரட்டப்பட போகுது அப்படிங்கிறதுனால அது முக்கியமான விஷயமா இப்போ பார்க்கப்படுது. ஓகே, மக்கள் தொகை கணக்கெடுப்பே முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது
ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகருது. அது எந்த அளவுக்கு இன்றைய 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதை எடுக்கும் பட்சத்தில் எடுக்கும்போது அது என்ன மாதிரியான அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும்? இந்தியாவில் ஏன் சாதி சார்ந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்தியா வந்து சாதியிலேருந்து விடுபட்டுருச்சு அப்படின்னா நம்ம வந்து பெருசாக அதை பற்றி கவலைப்பட போகிறது. இன்னமும் பல்வேறு இடங்களில் வந்து சாதி சார்ந்து ஏதோ ஒரு வகையில் வந்து மக்கள் அவங்களோட மன உறவை தீர்மானிக்கிற விஷயங்களாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து அவங்களோட சுற்றுச்சூழல் இல்லை சோஷியல் லைஃப்பில் வந்து கேஸ்ட் வந்து இன்னமும் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்குது. அப்போது இந்த மாதிரியான குறிப்பிட்ட ஒரு குரூப்பாக வந்து அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குரூப் வந்து எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க அவங்களோட லிவிங் ஸ்டாண்டர்டில், இல்லை அந்த குரூப் வந்து எவ்வளோ தூரம் வந்து அந்த லிவிங் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற அளவில் இல்லை அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு நமக்கு இந்த கேஸ்ட் சார்ந்த ஒரு மெட்ரிக்ஸ் வந்து தேவைப்படுது. எந்தெந்த குழுக்கள் எந்தெந்த அளவில் இருக்காங்க, அவங்களோட வருமானம் என்ன. சமீபத்தில் பல மாநிலங்கள் கூட அதை பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரீசெண்டாக கர்நாடகாவில் அது வந்து பண்ணாங்க. கிட்டத்தட்ட 3 கேட்டகிரியாக வந்து அவங்க பிரித்து பீகார், கர்நாடகா, பீகார்லேயும் பண்ணாங்க. கர்நாடகாவில் ரிசர்வேஷனுக்கு இதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணணும்னு சொல்லி ப்ரொபோசலும் அவங்க கொண்டு வந்தாங்க. தெலுங்கானாவில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் வந்து உங்களுக்கு கேஷ் பேஸ்டு சென்சஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து ஓடிட்டு இருக்கு. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி மாநில அரசு பண்ணும்போது அதுக்கான வேலிடிட்டிங்கிறது இஷ்யூவாக இருக்குது. மத்திய அரசு பண்ணால் அதுக்கான வேலிடிட்டி வேறு மாதிரி எடுத்துக்கப்படுமா? மாநில அரசு எடுக்கிறது வந்து சர்வேவை தான் பல இடங்களில் எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு பாக்கெட்ஸில் செலக்டிவாக தான் அவங்களால ஃபுல்லாக எடுக்க முடியும். ஃபுல் சென்சஸாக எல்லா இடத்துலையும் எடுத்திருக்காங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இதே வந்து ஒரு இதுக்கான அதிகாரங்கள் அவங்க சென்சஸாக கூட எடுத்துருக்கலாம், மாநிலங்கள் சென்சஸாக கூட எடுத்துருக்கலாம். ஆனால் அந்த போர்ட்ஃபோலியோ இருக்குல்ல, அது வந்து ஒன்றிய அரசு கீழே தான் இருக்குது. அப்போ அவங்க வந்து அதை ஒரு சென்சஸ் வழியாக வந்து அதை ரிலீஸ் பண்ணும்போது அதுக்கான ஆத்தென்டிசிட்டி, நம்பகத்தன்மை இது எல்லாமே வந்து ரொம்ப கூடுதலாக அதுக்கு கொடுக்கப்படுது. அதனால் ஒரு ஒன்றிய அரசு வந்து அந்த குறிப்பிட்ட சென்சஸ் வழியாக இந்த கேஸ்ட் டேட்டாவை கலெக்ட் பண்ணும்போது அது இன்னும் ஆத்தென்டிகேட்டடாக இருக்கும். இது ஒன்றும் நம்மளுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. நம்ம ரொம்ப காலமாக எடுத்துகிட்டு இருந்தோம். 1931 வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தோம். ஈவன் லாஸ்ட் சென்சஸில் வந்து நம்ம எடுத்துருந்தோம், தகவல் எடுத்திருந்தோம், ஆனால் ரிலீஸ் பண்ணல. அதனால நம்ம இது ஒன்றும் ரொம்ப புது விஷயம் இல்லை, சம்திங் பொதுவான ஒரு ஒரு ஃபினாமினன் ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் கடந்த காலங்களில் வந்து அதாவது SC ST OBCன்னு உள்ளே வச்சுருந்தாங்க. பட் ஆனால் அது இப்போவும் வந்து கேஷ் பேஸ் சென்சஸில் இது யார் நம்ம வந்து ஃபில்டர் அவுட் இப்போ பண்ணுறோம் அப்படின்னா OBCஸை தான் இப்போ நம்ம வந்து மெயினாக ஃபில்டர் அவுட் பண்ணுறோம். ஏன்னா இதுக்கு எப்போவுமே வந்து SC STஸோட இந்த சென்சஸ் நடத்தும் போது SC STஸோட குரூப்ஸை வந்து அவங்க ரொம்ப காலமாக வந்து மார்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்களோட கான்ஸ்டிட்யூன்சி மறுவரை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் அது தேவைப்படுது. அதனால் சென்சஸில் SC ST மக்களை வந்து அடையாளப்படுத்துறது இல்லை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நடந்துக்கிட்டு தான் இருந்தது. இப்போ யாரை வந்து மேற்கொண்டு அடையாளப்படுத்துகிறோம் இல்லை வந்து அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து நம்ம ரிவீல் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா OBCஸாக தான் இருக்கும். இப்போ அதன் மூலமாக OBC சமூகத்திற்கு இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள், ரிசர்வேஷனில் தொடங்கி இல்லை சலுகைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் வரும்போது இதன் அடிப்படையில் இன்னும் மாற்றி அவர்களை வந்து மறுபடியும் அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கான வேலையாக இருக்குமா? அது சென்சஸ் அப்படிங்கிறது வந்து வெறும் தகவலை மட்டும் கொடுக்கறது தான். அதனால் சென்சஸ் டேட்டா ரிலீஸ் ஆகுது அப்படின்னா வெறும் எவ்வளோ மக்கள் இருக்காங்க, என்ன அளவுகோலில் இருக்கிறாங்க, என்ன வருமான அளவில் இருக்காங்கன்றது தெரியும். ஆனால் பல்வேறு மினிஸ்ட்ரிஸ் வந்து சென்ட்ரல் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்றத எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஃபினான்ஸ்லேருந்து ரூரல் டெவலப்மெண்ட் வரைக்கும் இந்த எஜுகேஷன் இந்த மினிஸ்ட்ரிஸ் எல்லாமே சென்சஸில் கொடுக்கப்பட்ட தகவல்கள் அடிப்படையில் தான் அவங்க ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணுறாங்க, சப்சிடிஸ் அலோகேட் பண்ணுறாங்க, இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. அப்போது சென்சஸ் 2027 ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது ஒரு டாக்குமெண்ட் தான். ஆனால் 2027க்கு அப்புறம் இந்த அலோகேஷன்ஸ் இருக்குல்ல, அதாவது நிதியை வந்து கொடுக்கக்கூடிய அந்த பகிர்வு இருக்குல்ல, அந்த பகிர்வுக்கு முக்கியமான அளவுகளை சென்சஸாக இருக்கும். அப்போது நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக இந்த சென்சஸ் அப்படிங்கிறது ஃபண்ட் அலோகேஷனுக்கு இல்லை அவங்களுக்கு தேவையான நிதியை வந்து ஒருவேளை சில சமூகங்கள் பிற்படுத்தப்பட்டு எக்கனாமிக்கலாக இன்னும் டிப்ரைவ்டாக இருந்தாங்க, சோஷியலாக டிப்ரைவ்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அலோகேட் பண்ணுறதுக்கு சென்சஸ் ஏதோ ஒரு வகையில் அது ஒரு கருவியாக இருக்கும். ஓகே, இப்போ 16 வருஷம் நம்ம காலதாமதமாக பண்ணுறோம். 2011க்கு அப்புறம் இப்போ 27 பண்ணுறோன்னா இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் மக்கள் எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயங்கள் எந்த அளவுக்கு சேராமல் இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நம்ம பல விஷயங்களை 2011 அடிப்படையில் தான் பண்ணுவோம். சில இந்த 10 வருஷம் 11 வருஷத்தில் யார் யாரெல்லாம் சற்று விழுந்திருக்காங்களோ
அது குழுவாக இருக்கலாம், இல்லை வந்து மாநிலமாக இருக்கலாம், அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு அநீதி ஏற்பட்டிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருக்காது. 2021 அடிப்படையில் கிடைக்க வேண்டியது கிடைச்சிருக்காது. சில சமூகங்கள் 2011க்கு அப்புறம் அவங்களோட இயல்மை நிலையிலேருந்து முன்னேறி இருக்கலாம். அவங்களுக்கு எதிர் விஷயமா நடக்கும். அதாவது அவங்க முன்னேறவும் செஞ்சுருப்பாங்க, அவங்களுக்கு அலோகேஷன்ஸும் அதே அளவுலேயே இருந்திருக்கும். இது ஒருத்தருக்கு வந்து அது அட்வான்டேஜாக இருந்திருக்கும், இன்னொருத்தருக்கு அது டிஸ்அட்வான்டேஜாக இருந்திருக்கும். அது வேறு வழி இல்லை. இப்போது நம்மக்கிட்ட தகவல் இல்லாத பட்சத்தில் 2011 அடிப்படையில் தான் நம்ம போக வேண்டியதாக இருக்கு. இப்போ 2027 இந்த தகவல் அடிப்படையில் அடுத்தடுத்த கட்டங்களில் பல விஷயங்கள் வந்து லைனப் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் வந்து டீலிமிட்டேஷனில் தொடங்கி 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு உள்ளிட்ட பல விஷயங்கள். அது எந்தளவுக்கு மக்கள் சார்ந்து இல்லாமல் இந்த மாதிரி அடுத்தடுத்த நாடு ஒரு புதிய விஷயத்தை நோக்கி நகரக்கூடியதாக இருக்குது, அது எந்தளவுக்கு முக்கியத்துவமாக இருக்கும்? ஆக்சுவலாக இந்த டீலிமிட்டேஷன் ஏன் இது வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம 1971 வந்து ஃப்ரீஸ் பண்ணோம். அதாவது கான்ஸ்டியூன்சிஸ் வந்து நம்ம இந்த குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃப்ரீஸ் பண்ணோம். அதுலேருந்து ஒரு 25 வருஷத்துக்கு நம்ம எதுவும் மாற்றம் பண்ணல அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்புறம் அது வந்து 2001 இன்னொரு 25 வருஷத்துக்கு நம்ம எதுவும் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். எல்லாமே ஒரு கோயின்சிடன்ஸாக ஒரு புள்ளியில் வந்து சேர்ற மாதிரி 2026 வந்து சேருது. 2026 அப்புறம் இந்த சென்சஸ் எடுக்கப்படுறது இருக்குல்ல, அந்த சென்சஸ் அடிப்படையில் தான் வந்து டீலிமிட்டேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த சென்சஸ் வந்து 2021 நடந்துருந்துச்சு அப்படின்னா 2031 சென்சஸ் தான் வந்து இதுக்கான அளவுகோலாக இருந்திருக்கும். இப்போ 2027 இது எடுக்கப்படுறதுனால இதன் அடிப்படையில் தான் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இது ஏன் இப்போ சென்சிட்டைஸ் ஆகுது அப்படின்னா, சில மாநிலங்கள் தங்களுக்கு வந்து பாப்புலேஷன் டவுன்ஃபால் ஆனது காரணமாக, சில மாநிலங்களில் பாப்புலேஷன் பெரிய அளவுக்கு வீழாமல் இருக்கிறது காரணமாக முதல் சொன்ன சில மாநிலங்களுக்கு வந்து அவங்களோட சீட்ஸ் வந்து கம்மியாகலாம். ரெண்டாவது சொன்ன சில மாநிலங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து கம்பேரிட்டிவாக அவங்க ஏற்கனவே இருந்த ரேஷியோவை காட்டிலும் அதிகரிக்கலாம். இது நம்ம வந்து அப்சல்யூட் நம்பர்ஸை பார்க்குறத விட பர்சன்டேஜாக பார்க்கணும். அதாவது 543 தமிழ்நாட்டுக்கு 40 இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பர்சன்டேஜ் ஒரு லெஸ் தென் 8-10% இருக்கும், ஒரு 8% கிட்ட இருக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த 8ங்கிறது 6க்கோ 5க்கோ கூட நகரலாம். இப்போது இந்த அப்சல்யூட் பர்சன்டேஜ் இந்த விஷயம் நகரும் போது சில மாநிலங்களுக்கு அதிகமாக வழங்கலாம், சில மாநிலங்கள் கம்மியாக வழங்கலாம். இது 2029 எலெக்ஷனை இது ரெஃப்ளெக்ட் பண்ணுறது காரணமாக இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து சில குறிப்பிட்ட ஸ்டேட்ஸ் வந்து இதை பொலிட்டிக்கலாகவும் பார்க்குறாங்க. 29க்குள்ளே இந்த இம்ப்ளிமெண்டேஷன்லாம் ஓரளவுக்கு வந்துருமா அப்படி நம்ம எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதாவது கவர்மெண்ட் வந்து ஓகே இது வந்து ரொம்ப தீவிரமாக முன்னெடுக்கிறாங்க, இந்த டேட்டாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா போதிய கரெக்டாக இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு 2027 ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க முயற்சி பண்ணலாம். ஓகே, முழுக்க டிஜிட்டலில் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆமாம், முதல் முறையாக அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயந்தான். நீங்கள் வந்து இது லாஸ்ட் 2011 பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாருமே ஒவ்வொரு குறிப்பிட்ட ஜோன்ஸை மார்க் பண்ணிவிட்டு அதில் நிறைய ப்ரைமரி டீச்சர்ஸ் தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் எனுமரேட்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஜோன்ஸை மார்க் பண்ணிவிட்டு அந்த ஜோன்ஸில் போயிட்டு ஒவ்வொருத்தராக மேனுவலாக வந்து எழுதிட்டு வருவாங்க. அதில் சில நேரம் வந்து கிளரிக்கலான மிஸ்டேக்ஸும் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 4ன்னு சொல்லியிருப்பீங்க, அங்கே எழுதும்போது வந்து 6ன்னு எழுதியிருக்கப்பட்டிருக்கும், இல்லை 1ன்னு சொல்லியிருப்பீங்க, அங்கே ஒரு 10ன்னு எழுதியிருப்பாங்க, இல்லை 11 எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில கிளரிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும். இந்த கிளரிக்கல் மிஸ்டேக்ஸ் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் சிக்னல் கொடுக்கும். இப்போ நம்ம வந்து டேப்லெட்ஸோ இல்லை வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸோ இருக்கிறது காரணமாக நீங்கள் வந்து அதை என்ட்ரி பண்ணும்போதே ஒரு வார்னிங் சைன் கொடுக்கும். இது ஒரு குறிப்பிட்ட அட்வான்ஸ்மெண்ட். அதனால் நிறைய மேனுவல் எரர்ஸ் இருக்குல்ல, அதாவது எனுமரேட்டர்ஸ் போய் கலெக்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் ஏற்படுற அந்த பிழைகளை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, முன்னை விட எப்போதை விட நம்ம வந்து டிரான்சிட்டில் நிறைய இருக்கும், வீடுகளில் நம்ம அதிகமாக இல்லை. நீங்கள் 2010 நம்ம தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்தியாவிலேயோ வீடுகளுக்குள்ளே இருந்த ஆட்கள் ஒரு 9 to 5 டைமிங்கில் விட இப்போது வந்து உண்மையிலே கம்மியாக இருக்கிறாங்க. அப்போது இவங்க இன்னொரு ஆப்ஷன் என்ன ஃப்ளோட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு குறிப்பிட்ட ஹவுஸ் ஹோல்டும் நீங்கள் மேனுவலாகவே நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிடலாம். என்டர் பண்ணி முடிச்சுட்டு அது ஒரு ஐடியை கொடுக்கும். அந்த ஐடியை நீங்கள் வர எனுமரேட்டர்கிட்ட கொடுத்தா போதும், அந்த ஐடியை அவர் கனெக்ட் பண்ணிடுவார். உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அதுக்குள்ளே வந்துடும். ஓகே, குறிப்பிட்ட டிஜிட்டல் எடுக்கும்போது அந்த தரவுகளை எந்த அளவுக்கு நம்ம பத்திரமா வச்சுருக்கோங்கிறதும் சிக்கலில் இருக்குது. அதில் அது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஓகே,
பார்க்கலாம். குறிப்பிட்ட இந்த சென்சஸ்னுடைய முக்கியத்துவம் தொடர்பாக வந்து ரொம்ப விரிவாகவே வந்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.